Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏரியா வால்யூம் மென்சுரேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ மென்சுரேஷன் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷேப்புக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா 2 questions வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் டாபிக். மென்சுரேஷன்ல நம்ம என்னென்ன ஷேப்ஸ்லாம் படிக்கணும், என்னென்ன ஷேப்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 6 ஷேப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா கியூப், கியூபாய்டு, அடுத்து சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர். இந்த 6 ஷேப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? இந்த 6 ஷேப்ஸுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏரியா தெரிஞ்சிருக்கணும், வால்யூம் தெரிஞ்சிருக்கணும். இதே இது நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது சர்க்கிள் மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அதுலேயே ஏரியாவை 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று என்ன சொல்லுவோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்படின்னா என்னன்றதை நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகிறப்போ ஒரு ஷேப்குள்ளேயும் போகிறப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஷேப் பற்றியும் ஒரு கொஷின்குள்ளே போகிறப்போ நம்ம அந்த ஷேப்புக்கு சம்மந்தமான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம், ப்ளஸ் லாஜிக்ஸும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ மென்சுரேஷனில் நமக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏரியா, வால்யூம் அப்படின்னு பார்ப்போம். ஏரியா அப்படின்றது நமக்கு 2 டைமென்ஷனல், 2 டைமென்ஷன் பற்றி மட்டும் தான் பேசுவோம். லென்த்து, பிரெத்து அப்படின்ற மாதிரி பேசுவோம். இங்கே வால்யூம்ன்றது 3D. இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன டைமென்ஷன் வரும் அப்படின்னா ஹைட் அப்படின்னு பேசுவோம். அப்படி இல்லைன்னா டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். சரியா? இப்போ கியூப் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தெரியுமா? கியூப்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இப்போ ஸ்கொயர் இருக்கு 2Dல. ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்கும்? ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அதே இது எனக்கு ஹைட் ஆட் பண்ணி ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னா அதான் கியூப். அப்போ ஸ்கொயருடைய 3Dயை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ரெக்டாங்கிளுடைய 3Dயை தான், அல்லது ரெக்டாங்கிளுக்கு ஹைட்டோ இல்லை டெப்த்தோ சொல்லிட்டா அதை நம்ம கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சிலிண்டர், கோனெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்து கான்செப்ட் உள்ள போறப்போ பார்ப்போம். சிலிண்டர் அப்படின்னா அது சர்க்கிளோட கனெக்டடா இருக்கும். அதாவது சர்க்கிள் நமக்கு இப்படி இருக்குமா? இதுக்கு ஒரு சர்டைன் ஹைட், சர்க்கிளோடைய திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எலிமினேட் பண்ணிடுவோம். சிலிண்டர்னா நமக்கு திக்னஸ் அல்லது ஹைட்டு ஜாஸ்தியா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்போ இது என்னது? சர்க்கிளோடைய 3Dயை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டும் அதுக்கான ஃபார்முலாஸ்குள்ளே போகிறப்ப பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். என்ன இம்பார்ட்டன்ட் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும்னா 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஒரு ஷேப்புக்கான ஏரியா, வால்யூம் எல்லாம் உள்ளே போகிறப்ப பார்ப்போம். ஏன்னா மொத்தமாக இங்கேயே பார்த்துட்டா கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பம். ஸோ அதனால இங்கே வேண்டாம், உள்ளே போகிறப்போ நம்ம ஒரு கொஷினுக்கும் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A cubical vessel of side 1 meter is filled completely with water. How many milliliters of water is contained in it? ஸோ cubical vessel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூப்ல நமக்கு என்ன தெரியும்? ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியுமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு cubical vessel of side 1 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா எத்தனை சைட்ஸ் இருக்கும்னு சொல்லுங்க கியூபுக்கு. ஸோ கியூபு இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஸோ கியூபு இப்படி இருக்கும். எத்தனை சைட்ஸ் இருக்கு? இங்க ஒரு சைடு, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? ஸோ அது இல்லாம நமக்கு மேல ஒரு சைடு, இங்க கீழே ஒரு சைடு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எட்ஜஸ் அல்லது சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலா கியூப்ல எனக்கு 6 சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸ்கொயர்ல எனக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. cubical vessel of side 1 meter is filled completely with water. ஸோ இங்கே எனக்கு இந்த கியூபுடைய சைடு 1 மீட்டர், இது எனக்கு என்னது? அந்த 1 மீட்டர் கியூபுக்கு எனக்கு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவு மெனி மில்லி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டெய்ன்ட் இன் இட்? அப்போது அதில் எனக்கு எவ்வளோ தண்ணி, மில்லி லிட்டர்ஸில் எவ்வளோ தண்ணி இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது இதில் எவ்வளோ தண்ணி இருக்கும், இதில் எவ்வளோ வால்யூமோ, இந்த கியூபோட வால்யூம் என்னவோ அவ்வளோ வால்யூம் தண்ணி இருக்கும். அப்படி தானே அர்த்தம்? அப்போ கியூபோடைய வால்யூம் என்னது?
வால்யூம் ஃபார்முலா கியூபுக்கு என்ன அப்படின்னா எனக்கு எல்லா சைடும் ஈக்குவல் இல்லையா? வால்யூம்ன்றது எனக்கு 3 டைமென்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ கியூப் தான் எனக்கு கியூபுடைய வால்யூம். கியூபுடைய எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன வரும்? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானா எனக்கு ஒரு சைடில் இப்படி இருக்கும். ஸோ ஏரியான்னு வர்றப்போ இதுவும் எனக்கு சைடு ஏ, இதுவும் எனக்கு சைடு ஏவா? ஸோ இந்த ஒரு சைடுடைய ஏரியா எனக்கு ஏ ஸ்கொயர். எனக்கு கியூபுக்கு டோட்டலா எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 6 சைட்ஸ். ஸோ கியூபுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 6a ஸ்கொயர். வால்யூம் ஃபார்முலா என்னது? a கியூப். எனக்கு இந்த கியூப்னு சைஸ் கொடுத்துட்டு எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கியூபுடைய வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டரா? அப்போ இங்க என்ன வரும்? வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர். வால்யூம் ஆஃப் கியூப் என்னது? எனக்கு 1 மீட்டர். அப்போ 1 into 1 into 1 தான் வால்யூம் ஆஃப் கியூப் which is equal to வால்யூம் ஆஃப் வாட்டர். இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் எனக்கு என்ன யூனிட்ல கேட்டிருக்காங்க? மில்லி லிட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. இங்க எனக்கு என்ன யூனிட்ல இருக்கு? மீட்டர் கியூப்ல. அப்போ இங்க எனக்கு 1 மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கா? ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 1 மீட்டர் கியூப்ல கிடைச்சிருச்சு. இதை எனக்கு நான் மில்லி லிட்டரா மாற்றணும். எனக்கு மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னு தெரியுமா? ஸோ 1 into 1000 லிட்டர். இப்போ எனக்கு லிட்டர்ல கிடைச்சிருச்சு 1000 லிட்டர். இப்போ எனக்கு லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டரா மாற்றணும். லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டரா மாற்றுறதுக்கு திரும்ப நான் என்ன பண்ணுவேன்னா 1000 மல்டிப்ளை பண்ணுவேன். ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு மீட்டர்ல இருந்து மில்லி மீட்டரா வேணும்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 1000 பண்ணுவோமா? அதே தான் எனக்கு இங்கே லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டரா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு திரும்ப 1000ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு மில்லி லிட்டர்ல கிடைச்சிருச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 1 into 1000 into 1000. அப்போ எனக்கு 6 zeros இருக்கிறது தான் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே 3 zeros, இங்கே 3 zeros. ஸோ 6 zeros இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. இதுதான் எனக்கு எவ்வளோ மில்லி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. இங்கே நம்ம என்ன ஷேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? கியூபோடைய வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 1 liter ஆஃப் வாட்டர் weighs 1 kg. என்ன சொல்றாங்க? 1 liter ஆஃப் வாட்டர் weighs 1 kg. Then how many cubic millimeters of water will weigh 0.1 gram அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? how many cubic millimeters. ஸோ millimeter cube of water will weigh 0.1 gram. ஸோ இது எல்லாமே நமக்கு யூனிட் கன்வர்ஷன் மட்டும்தான். இங்கே என்ன சொல்கிறாங்க? 1 liter equal to 1 kgன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இங்கே இங்கே எனக்கு என்ன மாற்றிருக்காங்க? மில்லி மீட்டரா மாற்றிருக்காங்களா? அப்போ இந்த லிட்டரை நான் ஃபஸ்ட்டு மில்லி மீட்டரா மாற்றணும். இங்கே கேஜியை நான் என்னவா மாற்றணும்? கிராமாக மாற்றணும். நார்மல் யூனிட் கன்வர்ஷன் தான். இங்கே நமக்கு வேறு எதுவுமே வேலை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னு தெரியுமா? அப்போ எனக்கு 1 லிட்டர்னா என்னது? 1/1000 மீட்டர் கியூபா? ஓகே தானே இது? ஓகேவா? அப்போ நான் லிட்டரை மீட்டர் கியூபா மாற்றினா என்ன வரும்? 1/1000 மீட்டர் கியூபு. ஓகே. எனக்கு இப்போ கேஜியை கிராமா மாற்றணும்னா என்ன வரும்? 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராமா? ஸோ 1000 கிராமு. இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும்? மில்லி மீட்டர் கியூப்னு வேணும். இங்கே மீட்டர் கியூப்ல இருக்கு. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி மீட்டரா? அப்போ எனக்கு இங்கே 3 டைம் மீட்டர் மீட்டர் மீட்டர்னு இருக்கு. அப்போ நான் 3 டைம் இன்ட்டு 1000 போடணுமா? ஸோ 1/1000 இன்ட்டு 3 டைம் 1000 போடணும். ஸோ 1 2 3 டைம்ஸ் 1000 போட்டால் எனக்கு இங்கே இப்போ இருக்கிற மீட்டர் கியூப் என்னவா மாறிடுச்சு? மில்லி மீட்டர் கியூபா மாறிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராமு. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். எனக்கு இந்த 1000 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 1000 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1000 மில்லிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு கொஷின்ல எவ்வளோ மில்லிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 0.1 கிராம்னு கேட்டிருக்காங்களா? எனக்கு இப்போ இங்கே 0.1 வேணும்னா நான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 10ன்னு போட்டுக்கலாமா? அப்போ ரெண்டு சைடும் டிவைடட் பை 10 பண்ணால் என்ன வந்துடும்? எனக்கு 100 மில்லிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0.1 கிராம் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்கே தானே நம்ம கொஷின் மார்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கொஷினை. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது? 100. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? இது பியூர்லி யூனிட் கன்வர்ஷன் தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே நமக்கு PYQ தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. A gardener increased the area of his rectangular garden by increasing its length by 40% and decreasing its width by 20%.
the area of new garden. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஷேப் பத்தி பேசியிருக்காங்க? ரெக்டாங்கிள் ஷேப் பத்தி பேசியிருக்காங்க. 2Dல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஷேப் என்ன அப்படின்னா ஸ்கொயர். ஸ்கொயர்ல நமக்கு என்ன தெரியும்? ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தெரியுமா? ஸோ ஸ்கொயருடைய ஏரியா என்னது? எனக்கு இங்க ஏ, இங்க ஏ அப்படின்னா என்ன? ஸ்கொயருடைய ஏரியா ஏ ஸ்கொயர். அப்புறம் இன்னொரு டேர்ம் படிப்போம், என்ன அப்படின்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இதுதான் பெரிமீட்டர். இங்க ஏ, இங்க ஏ அப்படின்னா இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. அப்போ என்னுடைய பெரிமீட்டர் என்னது? 4A. ஓகே, ஸோ 2Dல அடுத்த இம்பார்ட்டன்ட் ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்லேயும் எனக்கு 4 சைட்ஸ் தான், பட் என்ன அப்படின்னா லென்த்து பிரெத்துன்னு இருக்கும். ஆல் சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது. இதுதான் நம்மளுடைய லென்த்து, இதுதான் நம்மளுடைய பிரெத்து. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? L இன்ட்டு பி. ஓகே, ரெக்டாங்குலருடைய இந்த பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? இங்கே L, இங்கே L, இங்கே B, இங்கே B அப்படின்னா எனக்கு பெரிமீட்டர் என்னது? 2L + 2Bன்னு வருமா? ஸோ ட்வைஸ் ஆஃப் L + B. இதுதான் ரெக்டாங்குலருடைய பெரிமீட்டர் ஃபார்முலா. இது இல்லாமல் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், என்னன்னா டயக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டயக்னலுடைய ஃபார்முலா என்னது? இங்கே எனக்கு 90 டிகிரி. ஸோ பித்தாகரஸ் தியரம் வரும். ஸோ டயக்னல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் + B ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே எனக்கு டயக்னல் ஃபார்முலா என்ன வரும்னு பாருங்க. டயக்னல் D ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் + A ஸ்கொயர். ஓகே, இங்கே 2A ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2A ஸ்கொயரா? இங்கே A ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? D ஈக்குவல் டு A இன்ட்டு √2. ஸோ இதான் ஸ்கொயர் டயக்னலுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. The gardener increased the area of the rectangular garden by increasing its length by 40%. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் இருக்கு, அதனுடைய ஒரிஜினல் ஏரியா ஃபர்ஸ்ட் எல்லுன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்க்ரீசிங் இட்ஸ் லென்த் பை 40%. 40% இன்க்ரீஸ்னா 100 + 14 போடுவோமா இன்க்ரீஸ்னால? ஸோ 140% ஆஃப் எல். இது நம்மளுடைய நியூ லென்த். அடுத்து பாருங்க, டிக்ரீசிங் இட்ஸ் வித் பை 20%. ஸோ இனிஷியலாக எனக்கு வித் பீன் இருக்கு, டிக்ரீசிங் பை 20%. ஸோ டிக்ரீசிங்னா 100 - 20 18 வரும். ஸோ 80% ஆஃப் பி. இதுதான் எனக்கு இனிஷியலாக இருந்த ரெக்டாங்குலர் கார்டன். இது எனக்கு இப்போ ப்ரெசண்ட்ல இருக்கிற ரெக்டாங்குலர் கார்டன். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் நியூ கார்டன் என்னன்னு தான் கேட்குறாங்க. அதாவது இது ப்ரெசண்ட்ல நியூ அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. இந்த நியூ கார்டனுடைய ஏரியா என்ன? அதுதான் நம்மளுடைய கொஷின். ஃபர்ஸ்ட் ஓல்டு கார்டனுடைய ஏரியா என்னது? L இன்ட்டு பியா? ஓகேவா? அப்போ நியூ கார்டனுடைய ஏரியா என்னது? 140% ஆஃப் எல் இன்ட்டு 80% ஆஃப் பி. பர்சன்டேஜ் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால டிவைடட் பை 100 இன்ட்டு எல் இன்ட்டு 80% ஆஃப் பினா 80/100 இன்ட்டு பி. ஓகே, ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும்? 14/10. இதை கேன்சல் பண்ணால் 7/5. இதை கேன்சல் பண்ணால் 4/5. அப்போ 7 × 4 28 டிவைடட் பை கீழே எனக்கு 2 5 இருக்கு. ஸோ 28/25 இன்ட்டு எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ 28/25ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணால் 1. ஸோ 25 28னா 1ல் 25 ரிமைனிங் 3 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டால் 1ல் 25 திரும்ப ரிமைண்டர் 5. ஸோ இங்கே 0 போட்டால் 2ல் 50. ஸோ எனக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? 1.12 LB அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இனிஷியலாக என்னுடைய ஏரியா எவ்வளோ இருந்துச்சு? L இன்ட்டு பி. இப்போ நியூ ஏரியா என்னது? 1.12 இன்ட்டு பி. இங்கே 1 இன்ட்டு எல் இன்ட்டு பின்னு தானே அர்த்தம். இங்கே 1.12. அப்போ என்ன மீன் பண்ணுது? எனக்கு 12% இன்க்ரீஸ் அப்படின்றத மீன் பண்ணுதா? அதாவது 112/100 இதுதான் அங்கே மீன் பண்ணுது. அப்போ தான் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 1.12 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? நியூ ஏரியா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12% இன்க்ரீஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. has increased by 12%. So option B is the correct answer. Clear? Next question போலாமா? Next question பாருங்க. 12 equal squares are placed to fit in a rectangle of diagonal 5 cm. So ஒரு rectangle இருக்கு. அந்த rectangular-உடைய diagonal கொடுத்திருக்காங்க. என்னது? rectangular-உடைய diagonal 5 cm. So இந்த diagonal எனக்கு 5 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So there are 3 rows containing 4 squares each அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எனக்கு இப்போ இதை ஸ்கொயராக ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்காங்க 12 ஈக்குவல் ஸ்கொயர்ஸாக. அது எத்தனை ரோஸில்? 3 ரோஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ரோஸ்னா 1 2 1 2 3 ரோஸா? ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 12 வேணும் அப்படின்னா இங்கே எனக்கு எத்தனை இருக்கும்? 4 இருக்குமா? 1 2 3 4 இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? நோ கேப்ஸ் ஆர் லெஃப்ட் பிட்வீன் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ நம்ம கேப் எங்கேயுமே விடல. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர்? ஈச் ஸ்கொயருடைய ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு இங்கே டயக்னல் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இங்கே எனக்கு லென்த்து இங்கே பிரெத் என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு லென்த் என்ன பிரெத் என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சா நம்ம டயக்னல் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நமக்கு வேறு ஏதாவது டேட்டாஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. எனக்கு இது ஸ்கொயர்ன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது? இங்கே ஏ, இங்கேயும் எனக்கு ஏ. ஏன்னா ஸ்கொயரில் எனக்கு ஆல் 4 சைட்ஸ் ஈக்குவல். அப்போ இங்கே எனக்கு எத்தனை ஏ வருது? 1 2 3 4 ஏவா? அப்போ எல் ஈக்குவல் டு 4A. அப்போ இங்கே எனக்கு எத்தனை வருது? 1 2 3 வருது. ஸோ பி ஈக்குவல் டு 3A. எனக்கு டயக்னல் 5 சென்டிமீட்டர். டயக்னலுக்கு டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தோமா? இப்போ எனக்கு டி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இங்கே வந்துருமா? ஸோ 25 விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னா 4A ஸ்கொயர். 4A ஸ்கொயர்னா 16A ஸ்கொயரா ப்ளஸ் 3A ஹோல் ஸ்கொயர்னு வரும். 3 ஸ்கொயர் 9. ஸோ 9A ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இங்கே 16A ஸ்கொயர் 9A ஸ்கொயர்னு நமக்கு என்ன கிடைச்சிரும்? 25A ஸ்கொயர். ஸோ இந்த 25 இந்த 25 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு 1 ஈக்குவல் டு A ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏ, இங்கே ஏ. ஈச் ஸ்கொயருடைய ஏரியா ஏ இன்ட்டு ஏவா? ஏ ஸ்கொயர் தான். ஏ ஸ்கொயர் என்னது? 1. அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். என்ன யூனிட்ல இருக்குது? எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க. An agriculture field is in a form of a rectangle having length x1 and breadth x2. x1 and x2 are variable. If x1 plus x2 equal to 40, then the area of agriculture field will not exceed which one of the following values அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு agricultural field என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதோடைய லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க? x1 and breadth x2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் எனக்கு ஆட் பண்ணால் 40ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ x1 plus x2 equal to 40ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ தென் த ஏரியா ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் வில் நாட் எக்ஸீட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? ரெக்டாங்குலர் இருக்கு x1 இன்ட்டு x2. ஸோ மேக்ஸிமம் ஏரியா வேல்யூ என்னவா இருக்கும் இந்த பாசிபிலிட்டிஸ்குள்ளே இருக்கிறதுக்கு? ஸோ எனக்கு இப்போ எந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 40 வரும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். என்ன வரும்? x1 1ன்னு வச்சுக்கலாமா? x2 39 அப்படின்னு வச்சா 1 + 39 40. அப்போ எனக்கு இங்கே ஏரியா என்ன வரும்? 39 × 1 39. இப்போ எனக்கு x2 உடைய வேல்யூ 10ன்னு வச்சுக்க, x1 உடைய வேல்யூ 10ன்னு வச்சுக்கிறேன். x2 உடைய வேல்யூ 30ன்னு வச்சுக்கிட்டா எனக்கு ஏரியா வேல்யூ என்ன வரும்? 300ன்னு வருமா? ஓகேவா? எனக்கு மேக்ஸிமம் தான் கேட்குறாங்க. ஸோ 300 தான் மேக்ஸிமமான்றதை எனக்கு இன்னொரு கண்டிஷன் எடுத்து பார்க்கணும். x2வை 20ன்னு வச்சுக்கலாம். சாரி, x1 20ன்னு வச்சுக்கலாம். x2வும் 20ன்னு வச்சுக்கிட்டா என்ன வரும்? இங்கே 2 × 2 4. ஸோ 400 என்னுடைய ஏரியா வேல்யூ. ஓகேவா? ஸோ அடுத்து திரும்ப நான் என்ன பண்ணலாம்? திரும்ப இதை விட கம்மியாக இங்கே 15 இங்கே 25 அப்படின்னு வச்சா என்ன வரும் வேல்யூஸ்? 25 × 10 250. அப்புறம் 25 × 5 125. ஸோ 375. ஸோ எனக்கு என்ன ஆகுது? வேல்யூஸ் திரும்ப இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. திரும்ப எனக்கு இங்கே கீழே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இதுதான். இதுக்கு மேலே எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இல்லை. ஸோ 400 தான் எனக்கு மேக்ஸிமம் ஏரியாவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க? ஆப்ஷன் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A piece of tin is in a form of a rectangle having length 12 cm and width 8 cm. This is used to construct a closed cube. The side of the cube is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் அ பீஸ் ஆஃப் அ டின். டின் என்ன ஷேப்பில் இருக்குது? எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதனுடைய லென்த் எனக்கு 12 சென்டிமீட்டர், விட்த் எனக்கு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ க்ளோஸ்டு கியூப். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ரீஷேப் பண்ணி எனக்கு என்ன ஷேப்பாக மாற்ற போகிறாங்க அப்படின்னா
கியூபா மாத்த போறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கியூபா கன்வெர்ட் பண்ண போறாங்க. கன்வெர்ட் பண்ணா இந்த சைட் ஆஃப் த கியூப் என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள என்ன பண்றாங்க அப்படின்னா, கியூபா கன்வெர்ட் பண்றாங்க. இதுல எனக்கு என்னது சேமா இருக்கும்னு சொல்லுங்க. இங்க என்னது? எனக்கு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த பெரிமீட்டர் இத தான் என்ன பண்றாங்க? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இல்லன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். இத தான் எனக்கு என்ன பண்றாங்க? ஃபோல்ட் பண்ணி எனக்கு இங்க கியூபா மாத்த போறாங்க. அப்ப எனக்கு இது என்னது சேமா இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா சேமா இருக்குமா? சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்குமா? ஓகேவா? அப்போ எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டூ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த ரெக்டாங்கிளோடைய சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே வச்சு மாத்தாம எனக்கு அங்க கியூபா பண்ண போறாங்க. இங்க எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? ரெக்டாங்கிளோடது L இன்டு பியா? ஸோ 12 இன்டு 8. கியூபுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 6a ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ 6a ஸ்கொயர். ஸோ 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2. அப்போ a ஸ்கொயர் என்ன கிடைச்சிரும்? 16 அப்படின்னு கிடைச்சிரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சைடு ஆஃப் அ கியூப். அப்போ இதுல இருந்து எனக்கு சைடு ஆஃப் த கியூப் A என்ன கிடைச்சிரும்? 4 சென்டிமீட்டர். ஓகேவா? கிளியரா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம கியூபா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ எனக்கு ரெண்டத்தோட சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகாம இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட். ஓகே, கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. A village having a population of 4000 requires 150 liters of water per head per day. ஓகேவா? It has tank measuring 20 cross 15 cross 6 meter. The water of the tank will last for. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பாப்புலேஷனுக்கு தேவையான தண்ணி ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. தண்ணி எவ்வளோ அவைலபிள்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எவ்வளோ நாளுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ தேவைப்படுதுன்னு. 4000 persons, ஈச் பர்சனுக்கு 150 லிட்டர். அப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளோ தேவைப்படுது? வாட்டர் டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்டு என்னது? 4000 இன்ட்டு 150. ஸோ 15 இன்ட்டு 4 என்னது? 16 வருமா? அப்போ 15 இன்ட்டு 4 60. அது இல்லாமல் எனக்கு 4 zeros இருக்கு. ஸோ 1 2 3 4. இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு? லிட்டர் பெர் ஹெட் பெர் டேவா? அப்போ இது எனக்கு லிட்டர் பெர் டே. ஸோ இதுதான் எனக்கு என்னது? வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்டு பெர் டே. கிளியர்? இப்போ அடுத்து நமக்கு என்னது? வால்யூம் ஆஃப் வாட்டர் அவைலபிள் எவ்வளோ அப்படின்றதே நமக்கு கொடுத்துட்டாங்களா? ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் ஆஃப் வாட்டர் அவைலபிள் எவ்வளோ? டேங்க் ஃபுல்லாவே நமக்கு வந்து தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேங்கோடைய சைஸ் 20 cross 15 cross 6. அப்போ வால்யூம் 3 டைமென்ஷன். ஸோ மூணுத்தையுமே நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. 15 இன்ட்டு 2 எனக்கு 30. ஸோ 300ன்னு வரும். 300 இன்ட்டு 6 1800. இது என்ன யூனிட்ல இருக்கு? மீட்டர் கியூப்ல இருக்கு. மீட்டர் கியூப் பெர் டே. இது டோட்டல் அவைலபிள் வாட்டர். இது எனக்கு லிட்டர்ல இருக்கு, இது எனக்கு மீட்டர் கியூப்ல இருக்கு. எனக்கு ரெண்டும் ஒரே யூனிட்ல இருந்தாதான் எனக்கு பெர் டேக்கு என்னன்றது தெரியும் இல்லையா? ஸோ இங்க நான் மீட்டர் கியூப் என்ன தெரியும்? 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நான் லிட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? மல்டிப்ளை பை 1000. ஸோ 1800 இன்ட்டு 1000னா 3 zeros. ஸோ இதுதான் எனக்கு அவைலபிள் வாட்டர். எனக்கு எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த தண்ணி அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா இங்க என்னது? எனக்கு வாட்டர் ரெக்வயர் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வேணா என்னது? டோட்டல் வாட்டர் அவைலபிள் டிவைடட் பை வாட்டர் ரெக்வயர்டு. ஸோ இங்க என்னது? 6 5 zeros இருக்கு. ஸோ 6 5 zeros. ஸோ இந்த 5 0 இந்த 5 0 கேன்சல் ஆயிடும். இங்க கேன்சல் பண்ணா 3 days. ஓகேவா? இது என்ன யூனிட்ல எனக்கு இப்போ நான் மாத்திட்டேன்? லிட்டர் பெர் டேல மாத்திட்டேன். இதுவும் லிட்டர் பெர் டேல மாத்திட்டேன். ஸோ எனக்கு கிடைக்கிறது நம்பர் ஆஃப் டேஸ்ல தான் கிடைக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்க்கு? 3 daysக்கு எனக்கு அந்த தண்ணி அவைலபிளா இருக்கும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிலிண்ட்ரிக்கல் ஓவர்ஹெட் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 2 meter and height 7 meter is to be filled from an underground tank of size அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கு? சிலிண்ட்ரிக்கல் ஓவர் ஹெட் டேங்க். ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஓவர் ஹெட் டேங்க்
இதனுடைய சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் 2 மீட்டர். ஸோ இந்த ரேடியஸ் எனக்கு 2 மீட்டர், ஹைட் 7 மீட்டர். ஓகேவா? ஓவர் ஹெட் டேங்க் இல்லையா? ஸோ இது எனக்கு ஓவர் ஹெட் டேங்க். cylindrical overhead tank is to be filled from a underground tank of size. ஸோ அண்டர்கிரவுண்ட் டேங்க்குக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஷேப் மாதிரி தெரியுது நமக்கு? 3 சைஸும் வித்தியாசமா இருக்கு. அப்போ எனக்கு என்ன சைஸ் அது? கியூபாய்டு. இது எனக்கு அண்டர்கிரவுண்ட் டேங்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதனுடைய சைஸ் தான் இங்கே என்னது? 5.5 மீட்டர். இது 4 மீட்டர். அடுத்து இன்னொரு டைமென்ஷன் 6 மீட்டர். அது இன்னொரு சைடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்குக்கு இங்கேருந்து தண்ணி ஃபில் பண்ணுறாங்க, இந்த கியூபாய்டு டேங்க்ல இருந்து. ஓகேவா? ஹவு மச் போர்ஷன் ஆஃப் த அண்டர்கிரவுண்ட் டேங்க் இஸ் ஸ்டில் ஃபில்டு வித் வாட்டர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஓவர் ஹெட் டேங்க் கம்ப்ளீட்லி. எனக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்கிரவுண்டு டேங்க் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து நான் இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் எனக்கு இந்த அண்டர்கிரவுண்ட் டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்கும், எவ்வளோ பார்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும், இதான் நம்மளுடைய கொஷின். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சிலிண்டருடைய ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ சிலிண்டரோடைய ஃபார்முலாஸ் தெரியணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எதனுடைய ஃபார்முலாஸ் பார்த்தோம்? ஸ்கொயரோடையது, ரெக்டாங்கிளோடையது பார்த்துட்டோம், கியூபோடையதும் பார்த்தோம். கியூபோடையது என்ன பார்த்தோம்? வால்யூம் ஏ கியூப்னு பார்த்தோம். சர்ஃபேஸ் ஏரியா என்ன பார்த்தோம்? 6a ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். கியூபாய்டுன்னு ஒன்று இருக்குது. கியூபாய்டுனா என்னது? ரெக்டாங்கிளுக்கு ஹைட் அல்லது டெப்த்து கொடுத்தோன்னா அதான் கியூபாய்டு. ஸோ கியூபாய்டுடைய வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெக்டாங்கிள்னா எல் பின்னு பேசுவோமா? கியூபாய்டில் அடிஷ்னலாக ஹெச்னு ஒரு பேராமீட்டரும் பேசுவோம். ஸோ வால்யூம்னா 3 டைமென்ஷன். ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகே. ஸோ கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? இப்போ கியூபாய்டுனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ கியூபாய்டுனா இதை கியூபாய்டுன்னு வச்சுக்கலாமா? ஸோ இங்கே இது லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது லென்த்து, இதுதான் நம்மளுடைய பிரெத்து, இந்த குட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு ஹைட்டு, இதுதான் நம்மளுடைய கியூபாய்ட் ஷேப். நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 6 சைட்ஸா? 1 2 கீழே 3 4 இந்த சைடு 5 6 டோட்டலாக 6 சைட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஏரியா கேல்குலேட் பண்ணேன்னா இங்கே என்ன வரும்? இது நம்மளுடைய எல்லு, இது என்னுடைய பிரெத்துன்னு இருக்குமா? ஓகேவா? இது ஒரு சைடு. இதே மாதிரி எனக்கு பின்னாடி இங்கே எல்லு இங்கே பி இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் எல் பியா? ஸோ 2 டைம்ஸ் எல் இன்ட்டு பி. அப்புறம் எனக்கு இந்த சைடு பேசுகிறப்ப எனக்கு என்ன வரும்? சர்ஃபேஸ் ஏரியானா இது நம்மளுடைய லென்த்துன்னு வரும், இது நம்மளுடைய ஹைட்டு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த சைடும் இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் எல் ஹெச். ஓகேவா? இப்போ நம்ம 4 சைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மிச்சம் எனக்கு இந்த சைடு இருக்குது. இங்கே என்ன இருக்குது எனக்கு? இது என்னுடைய பியா, இது என்னுடைய ஹெச்சா? அதே மாதிரி இந்த சைடு இங்கே எனக்கு பி, இது என்னுடைய ஹெச். அப்போ ட்வைஸ் ஆஃப் பிஹெச். இது எல்லாம் தான் எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே எனக்கு 2 காமனாக இருக்குது. ஸோ 2 எழுதிட்டேன்னா ட்வைஸ் ஆஃப் எல்பி எல்ஹெச் ப்ளஸ் பிஹெச். இதுதான் என்னுடைய கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த நடுவில் இருக்க இந்த ஏரியா தான் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா. சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர்னா இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர். ஓகேவா? வால்யூம்னா இதுலேயே எனக்கு அடிஷ்னலாக 3rd டைமென்ஷன் ஒன்று ஆட் ஆகிக்கும். இப்போ நம்ம கியூபாய்டு பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோமா? ஸ்கொயர் ரெக்டாங்கிள் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஷேப் என்ன அப்படின்னா சிலிண்டர் ஷேப். ஓகேவா? சிலிண்டர் அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கா? ஒரு காயின் இருக்கு, அந்த காயின் சர்க்கிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்டன் ஹைட்டுக்கு ஒரு 10 காயின் இல்லை 20 காயின் நான் மேலே அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஷேப் ஃபார்ம் ஆகும்? சிலிண்டர் ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை மாதிரி நான் 10 காயின் மேலே அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹைட்டு கிரியேட் ஆகும். எனக்கு அந்த ஷேப்பை தான் நான் என்ன சொல்லுவேன்னா சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இந்த சர்க்கிளுடைய ஏரியா என்ன? எனக்கு சர்க்கிளுடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் என்னது நமக்கு? 4 பை ஆர். ஓகேவா? இது நார்மலாக சர்க்கிளுடைய ஏரியா பெரிமீட்டர். இதில் இந்த சர்க்கிள்ல இருந்து தான் எனக்கு இப்போ சிலிண்டர் வந்துச்சு இல்லையா? அப்போ சிலிண்டர் பற்றி பேசுகிறப்போ நமக்கு ஹைட்டு வந்து தான் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அப்போ எனக்கு வால்யூம் தான் வரும். வால்யூமுடைய ஃபார்முலா என்னது? ஏரியா இன்ட்டு ஹைட்டா? இங்கே எனக்கு ஏரியான்றது என்னது? சர்க்கிளுடைய ஏரியா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது? எனக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கிளியரா? இப்போ எனக்கு வால்யூம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னா
இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு டேர்ம் தான் பார்த்தோம் சர்ஃபேஸ் ஏரியால. இப்போ எனக்கு இங்க சர்க்கிள் அப்படின்னு பேசுறோமா, ஸோ கர்வ்டா இருக்குமா, அதனால நான் சர்ஃபேஸ் ஏரியான்றது இங்க 2 சர்ஃபேஸ் ஏரியா பத்தி பேச போறேன். ஒன்னு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்னு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA அப்படின்னு சொல்லுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சுத்தி இருக்கிற ஏரியாவை மட்டும் தான், கர்வா இருக்கிற ஏரியாவை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். சரியா? ஸோ கர்வா இருக்கிற ஏரியா மட்டும்னா காயினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது எனக்கு 2πr. காயினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லைன்னா பெரிமீட்டர் 2πr. அந்த காயினை நான் h ஹைட் வரைக்கும் நான் எடுத்துட்டு போறேன். அதாவது இங்கே காயினுடைய ஏரியா 2πr. சரியா? ஸோ இதுதான் எனக்கு h வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இந்த 2πr இந்த ஹைட் வரைக்கும் இருக்க போகுது. ஓகே, அப்போ எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சுத்தி எனக்கு என்ன வரும் 2πr இன்ட்டு அந்த ஹைட் வரைக்கும். ஸோ h. அப்போ சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2πrh. ஓகே, கிளியரா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரோட ஃபார்முலா என்னது 2πrh. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கர்வ்டுனா சுத்தி இருக்கிற இந்த ஏரியா மட்டும் தான் எடுத்துப்போம். டோட்டல் சர்ஃபேஸ்னா எனக்கு மேல இருக்க அந்த பார்ட்டும் பாட்டம்ல இருக்க பார்ட்டும் சேர்த்து எடுத்துப்போம். அதாவது இந்த பார்ட்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுவோம். இங்க எனக்கு ஏரியா என்னது, இதனுடைய ஏரியா πr². ஸோ எனக்கு 2 பார்ட் இருக்கு, டாப் பார்ட் பாட்டம் பார்ட். ஸோ 2πr². அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இந்த பேஸோடைய ஏரியா. பேஸோடைய ஏரியா என்னது πr². 2 பேஸ் இருக்கு, ஸோ 2πr². இங்க எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன தெரியும் 2πrhன்னு தெரியுமா? ஸோ 2πrh பிளஸ் 2πr². இங்க எனக்கு 2πr ரெண்டுலையும் காமனா இருக்கா? ஸோ 2πr இன்ட்டு h பிளஸ் r. இதுதான் என்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா. ஸோ சிலிண்டர்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், 3 இது கத்துக்கிட்டோம். வால்யூம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்குள்ள போலாமா? இப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு என்ன தெரியணும், இந்த கியூபாய்டு டேங்க்ல இருந்து இந்த சிலிண்டர் டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கியூபாய்டு டேங்க்ல எனக்கு எவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தோடைய வால்யூம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சிடலாமா, அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர் டேங்க்குடைய வால்யூம் என்னது, சிலிண்டருக்கு நம்ம வால்யூம் ஃபார்முலா என்ன பார்த்தோம், இப்போதான் πr²hன்னு பார்த்தோம். எனக்கு பைனா 22/7, இங்கே r என்னது 2 மீட்டரா, ஸோ இன்டூ 2 இன்டூ 2, இங்கே ஹைட்டு 7, ஸோ 7. ஸோ 7 கேன்சல் ஆயிடும், 2 2s are 4, 22 இன்டூ 4 88. என்ன யூனிட்டு, எல்லாமே மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வால்யூம் 3 டைமென்ஷன், ஸோ மீட்டர் கியூப். இது எனக்கு சிலிண்டருடைய வால்யூம். அடுத்து இந்த கியூபாய் டேங்க்குடைய வால்யூம் பார்க்கலாமா? கியூபாய் டேங்க்குடைய வால்யூம் வேணும்னா LB இன்ட்டு H. ஸோ 5.5 இன்ட்டு 4 இன்ட்டு 6. ஸோ இது எனக்கு டெசிமலில் உங்களால் ஈஸியாக போட முடியல அப்படின்னா ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 5.5னா 11/2 5.5ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இன்ட்டு 4 இன்ட்டு 6, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. ஸோ 11 இன்ட்டு 12. ஸோ 12 இன்ட்டு 11 எனக்கு என்ன வந்துடும் 132 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு கியூபாய்டுடைய வால்யூம் 132, சிலிண்டருடைய வால்யூம் 88. அப்போ இங்கேருந்து எனக்கு தண்ணி நான் இங்கே ஃபில் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இங்கே மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற பார்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மிச்சம் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ மிச்சம் இருக்கும், 132ல் 88 போச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கும், இங்கே 12 2, ஸோ 4, இங்கே 44. எனக்கு மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 44 மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ இது டோட்டல்ல இருந்து எவ்வளோ பார்ட் அதுதான், ஏன்னா இங்கே 1/3 1 2 1/4 இருக்கா, அப்போ டோட்டல்ல இருந்து இந்த 44 எத்தனை பார்ட் அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ 44 டிவைட் பை டோட்டல் வால்யூம் என்னது இங்கே 132. ஸோ 44/132. ஸோ 44 டேபிளில் ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வந்துருமா? ஸோ எனக்கு 1/3 பார்ட் ஆஃப் வாட்டர் ரிமைனிங் இருக்கும். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ எல்லாத்துடைய நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக இந்த மாதிரி கொஷின்ஸை அப்ரோச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Let xy be the volumes, mn be the masses of the two metallic cubes PQ respectively. ஸோ PQ அப்படின்னு 2 கியூப்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய வால்யூம்ஸ் தான் என்ன சொல்றாங்க XY, ரைட்? அடுத்து மாசஸ் அதுதான் என்ன சொல்றாங்க MN. ஓகேவா? அடுத்து ஈச் சைட் ஆஃப் Q is 2 times that of P. ஸோ சைட் ஆஃப் கியூப், கியூப்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இங்கே ஏபி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம், இங்கே ஏக்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். சைட் ஆஃப் கியூப். ஓகேவா? ஸோ ஏபி
each side of Q is 2 times that of P. So each side of Q is 2 times that of P. ஓகேவா? இது என்ன side of Q? இது side of P யா? So அது எழுதிட்டோம். அடுத்து mass of Q is 2 times that of P. Mass of Q என்னது? N. So N is 2 times that of M. P ல M. So அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து let U equal to M by X and V equal to N by Y. Which one of the following is correct? அப்படின்னு கேட்குறாங்க. So U என்ன சொல்லிட்டாங்க? U equal to M by X. V equal to N by Y. Which of the following is correct? So options பாருங்க. U equal to 4V 2V. So V ஐயும் U ஐயும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே M N-ஐயும் ரிலேட் பண்ணணும். இங்கே X-ஐயும் Y-ஐயும் ரிலேட் பண்ணி எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? இங்கே எனக்கு சைடு AP அப்படின்னா இங்கே எனக்கு வால்யூம் என்ன வரும்? வால்யூம் X equal to A கியூபா? சைடு கியூப் தானே வால்யூம். அப்போ இங்கே என்ன வரும்? AP கியூப். அப்போ இங்கே வால்யூம் என்னது? AQ கியூபா? ஓகேவா? அப்போ எனக்கு AQ equal to 2APன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? Y equal to AQ cube which is equal to 2AP யா? அப்போ 2AP cube. 2 cube என்னது? 8. ஸோ 8AP cube. எனக்கு Y equal to ஓகேவா? 8AP cube. AP cubeன்றது என்னது? எனக்கு X-ஆ? அப்போ Y equal to 8X. ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ எனக்கு இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும்? N equal to 2M. கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ 2M டிவைடட் பை ஒய்க்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 8X. ஸோ 8X. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4. 1/4 ஆஃப் M by Xன்னு வரும். ஸோ இங்கே M by X எனக்கு என்னன்னு தெரியும்? Uன்னு தெரியுமா? அப்போது 1/4 ஆஃப் U. V equal to 1/4 ஆஃப் U. அப்போ எனக்கு U என்னது? 4Vயா? U equal to 4V. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியர்? ஸோ கொடுத்த டேட்டாவை அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு ஆர் 12, 9 and 10 meter respectively, then find the total surface area of the cuboid. Cuboid பத்தி பேசியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? total surface area. So total surface area formula என்ன பார்த்தோம்? twice of LB plus BH plus LH அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? ஸோ இது 10 மீட்டர் இல்லை சென்டிமீட்டர், ரைட்? ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். ட்வைஸ் ஆஃப் எல் இன்ட்டு பி. எனக்கு என்னது? 12 × 9 × 10 அப்படின்னா இது என்னுடைய எல், இது பி எனக்கு ஹெச். ஸோ எல் இன்ட்டு பினா 12 × 9 96. சாரி 108. 12 × 9. அடுத்து பி இன்ட்டு ஹெச் என்னது? 9 × 10 90. அடுத்து எல் இன்ட்டு ஹெச் 12 × 10 120. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 210. ஸோ 210 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 81318. ஸோ 2 × 318 which is equal to 16. 16 1 3 ஸோ 6. ஸோ 636 சென்டிமீட்டர். என்ன யூனிட் வரும்? ஏரியா. ஏரியாவுக்கு எப்பயுமே 2 டைமென்ஷன் தான். ஸோ ஸ்கொயர். 636 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி. கிளியரா? ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்க. ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் மெஷர்ஸ் 15 × 6 meter and is 10 meter deep. It is full of water. If water is drawn out by lowering the level of 1 meter, then how much of water has been drawn out? எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் இருக்கு. அதற்கு ஹைட் டெப்த்தும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எனக்கு என்னது? ரெக்டாங்கிள் தான். 3Dயை சேர்த்து நமக்கு கியூபாய்டா வந்துடும். ஓகேவா? இதனுடைய சைஸ் என்னது? எனக்கு 15 மீட்டர், 6 மீட்டர். டெப்த் வந்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, இங்கே தான் எனக்கு 6 மீட்டர் இருக்கும் பிரெத்து. இது என்னுடைய டெப்த்து. ஸோ 10 மீட்டர். ஓகேவா? இது என்னுடைய லென்த்து, இது என்னுடைய பிரெத்து, இது என்னுடைய டெப்த். ஓகே, இதில் இட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருந்துச்சு? இட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 மீட்டர் எனக்கு வாட்டரை எடுத்துட்டாங்க வெளியில். ஓகே, தென் ஹவு மச் ஆஃப் வாட்டர் ஹேஸ் பீன் ட்ரான் அவுட்? இந்த தண்ணி வெளியில் எடுத்தாங்க இல்லையா?
இது எவ்வளோ வாட்டர் அப்படின்னு நமக்கு வால்யூம்ல கேட்டிருக்காங்க. அந்த வால்யூமை லிட்டர்ல கேட்டிருக்காங்க. மீட்டர் கியூப்ல கூட இல்லை, லிட்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு வால்யூம் எவ்வளோ வெளியில எடுத்திருக்காங்க? 15, 6, இங்க 10 மீட்டர்ல தான் 1 மீட்டர் குறைஞ்சிருக்கு. அப்போ 9 இல்லையா? ஸோ 15, 6, 9 கிடையாது. 1 மீட்டர் தான் வெளியில எடுத்திருக்காங்க. மிச்சம் இருக்கிறது தான் எனக்கு 9 மீட்டர். ஓகே, எனக்கு 1 மீட்டர் தான் வெளியில எடுத்திருக்காங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 6 30. ஸோ 90 மீட்டர் கியூப் வாட்டர் எனக்கு வெளில எடுத்திருக்காங்க. எனக்கு இப்போ லிட்டர்ல வேணும். லிட்டர்ல வேணும்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டரா? அப்போ 90,000 லிட்டர் எனக்கு வெளியில எடுத்திருக்காங்க. ஸோ 90,000 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லென்த் ஆஃப் அ சைடு ஆஃப் அ கியூப் இஸ் 5. ஸோ லென்த் ஆஃப் த சைடு ஆஃப் அ கியூப், கியூப் பத்தி பேசுறாங்க. எல்லா சைடும் ஈக்குவல். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 6a ஸ்கொயர். a ஸ்கொயர் 25. 25 இன்ட்டு 6, 5 6 30. 3 அப்போ 150. என்ன யூனிட் இங்கே? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் இஸ் 3 times the area of base. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். சிலிண்டர் பத்தி பேசியிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 3 times ஏரியா ஆஃப் பேஸ் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் பேஸ்னா இந்த பேஸ் பத்தி தான் பேசுறாங்க. இதனுடைய ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயரா? ஸோ ஈக்குவல் டு 3 times பேஸ் ஏரியா. ஸோ 3 times பை ஆர் ஸ்கொயர். If r is the radius of the base and h is the height, then r is to h ratio என்ன? r is to h ratio தான் கேட்குறாங்க. எனக்கு curved surface area ஃபார்முலா என்ன தெரியும்? இந்த காயினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, அதுதான் எனக்கு h ஹைட்டுக்கு இப்படியே கர்வ் ஆகி வரப்போகுது. அப்போ 2πrh தான் என்னுடைய curved surface area அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ 2πrh equal to 3 times of pi r square. ஸோ பை கேன்சல் ஆகிடும். r இங்கே கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆனால் எனக்கு r is to h உடைய ரேஷியோ தான் வேணும். ஸோ r இங்கே இருக்கு. h நான் இந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன ஆகிடும்? r divided by h. 3 இந்த சைடு வந்தா 2/3. இந்த ஃப்ராக்ஷன் என்னால் ரேஷியோவாகவும் எழுத முடியுமா? r is to h என்னது? 2:3. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. இதை 3:2ன்னு மாற்றி எழுதக்கூடாது. எப்பயுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம இந்த எலமெண்ட்ஸை மாற்றி எழுதக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே ரேஷியோ கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே நம்ம நிறைய போட்டிருக்கோம் நிறைய டாபிக்ஸ், அதுவும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இங்கே என்ன ஷேப் பற்றி பேசியிருக்காங்க? கோன். கோன் பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? சிலிண்டர் பற்றி பார்த்தோம். ஸோ சிலிண்டர் எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதான் என்னுடைய சிலிண்டர். இந்த சிலிண்டரை நான் 3 இப்படி கட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி 2 கட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் 2 கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இங்கே ஒரு கோன் ஃபார்ம் ஆகுதா? இது ஒரு கோனு, இது ஒரு கோனா? இது என்னுடைய 2வது கோனு, இது என்னுடைய 3வது கோன். அப்போ எனக்கு ஒரு சிலிண்டர் கட் பண்ணா 3 கோன் ஃபார்ம் ஆகுது. எனக்கு சிலிண்டருடைய வால்யூம் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா சிலிண்டருடைய வால்யூம். அப்போ கோனுடைய வால்யூம் என்னது? 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா எனக்கு ஒரு சிலிண்டர்ல இருந்து 3 கோன் வருது. அப்போ கோன் வந்து 1/3 பார்ட் ஆஃப், ஒரு கோன் வந்து 1/3 பார்ட் ஆஃப் அ சிலிண்டரா? அதுதான் 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வால்யூம். ஓகேவா? கிளியரா? ஸோ அந்த கோனை தனியாக வரைஞ்சிடலாமா? தனியாக வரைஞ்ச அப்புறம் இதுக்கும் எனக்கு என்ன 2 சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? 2πr அப்படின்னு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெச் ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 2πrh அதுதான் நம்மளுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம சிலிண்டரில் பார்த்தோமா? இங்கே எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ எனக்கு ஒரிஜினல் ஹைட்டு இதுதான் ஹெச், சிலிண்டரோட ஹைட் இது. இது என்னுடைய ரேடியஸ். இங்கே எனக்கு 90 டிகிரியா? இந்த ஸ்லாண்ட் ஹைட்டை பொறுத்து தான் எனக்கு அந்த கர்வேச்சர் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஆர், இது இது ஆர், இது எல், இது ஹெச். இந்த எல்ன்றது என்னது? எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு. இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ என்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் எல். ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ்
டாப் பார்ட், பாட்டம் பார்ட்னு சிலிண்டர்ல சொன்னேன்னா, இங்க டாப் பார்ட்ல எனக்கு 0 தான் இருக்கு. பாட்டம் பார்ட் மட்டும் தான். ஸோ பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இங்க ஏன் மேம் 2 பை ஆர் எல்ன்னு வரல அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். சரியா? ஸோ அது ஏன் 2 பை ஆர்எல் வரல? ஏன் பை ஆர்எல்ன்னு மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல திரும்பியும் அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே? ஸோ அப்போ இங்க எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் காமனா இருக்கா? ஸோ பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர். இதுதான் என்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 3 ஃபார்முலா பார்த்துட்டோமா? வால்யூம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்க எனக்கு எல் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரமா? எல் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். கிளியர்? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்குள்ள போலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 10 மீட்டர். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் எல் ஈக்குவல் டு 10 மீட்டர். And its height is 8 meter. Height h equal to 8 meter. Its curved surface area will be. Curved surface area என்னன்னு கேக்குறாங்க. Curved surface formula என்னது? pi r l. நமக்கு pi தெரியும், l தெரியும், r தெரியாது. அதுக்கு பதிலா தான் இங்க height கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம r கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு l என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர். rக்கு தெரியாது இல்லையா? நமக்கு எல் தெரியும். எல் 10. ஸோ 10 ஸ்கொயர் 100. ஸோ ஸ்கொயர் ரூட்டை இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் 8 ஸ்கொயரா? ஸோ 64. ஸோ 64 இங்கே வந்தால் 100 மைனஸ் 64 36 விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் என்னது? 6. என்ன யூனிட்டு? மீட்டர். அப்போ இங்கே எனக்கு ஆரும் இப்போ கிடச்சிருச்சு. 22/7 ஆர் 6 எல் என்னது? 10. அப்போ மேலே என்ன வரும்? 220 இன்ட்டு 22 into 6 என்னது? 12, 1, 132. So 1320/7. இதை நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க? 1 less 7 ஆ? ஸோ இங்கே 6, 8 7s are 56. ஸோ திரும்ப 6, 8 7s are 56. திரும்ப 4 0ன்னு வரும். 4 0ன்னு வந்துச்சுன்னா 5ல 35 ஆ? ஸோ ரிமைனிங் 5 0ன்னு வரும். 8 7s are 49. ஸோ 188.57 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 188.5. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ ரூம் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2:1. இஃப் த வால்யூம் பி 1296 மீட்டர் கியூப், ஃபைண்ட் த பிரெத். இங்கே என்ன சொல்றாங்க? ரூமோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதாவது L:B:H ரேஷியோ. என்னது? 3:2:1. இதை நம்ம அந்த யூனிட்டா இல்லை அந்த ஹோல் நம்பராகவே மாற்றணும்னா என்ன சொன்னோம்? காமனாக ஒரு டேர்ம் எக்ஸ்ன்னு எல்லா ரேஷியோஸ்குள்ளேயும் இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னோமா? அப்போ எனக்கு எல் என்னது? 3x, பி என்னது? 2x, ஹெச் என்னது? எக்ஸ். ஸோ இதான் எனக்கு சைஸ் ஆஃப் த ரூம். இஃப் இட்ஸ் வால்யூம் ஈக்குவல் டு 1296. வால்யூம் 1296. ஃபைண்ட் இட்ஸ் பிரெத். இந்த பிரெத் தான் என்னன்னு கேட்குறாங்க. வால்யூம் என்னது? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ஆ ஈக்குவல் டு 1296. எல் என்னது? 3x, பி என்னது? 2x, ஹெச் என்னது? எக்ஸ். ஸோ இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 4 8. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 216 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். 216 எதோட கியூப் வேல்யூ? 6ஓட கியூப் வேல்யூ. அப்போ எனக்கு எக்ஸ் 6ன்னு கிடச்சிருச்சு. பட் இங்கே பிரெத் கேட்டிருக்காங்க. பிரெத் என்னது? 2x. ஸோ 2 into 6 12 மீட்டர். ஓகே, கிளியரா? ஸோ இங்கெல்லாம் ஒரே யூனிட் கிடையாது, இங்கே சென்டிமீட்டர். டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க. ஃபைண்ட் த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் ஹேவிங் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். ஸ்பியர் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? பால் எடுத்துக்கலாமா? ஸோ அதுதான் ஸ்பியர். ஸ்பியருடைய வால்யூம் என்ன அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப். இங்கே நமக்கு ஒரே சர்ஃபேஸ் ஏரியா தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே சேம் தான். ஏன்னா எல்லாமே நமக்கு கர்வ்டாக தான் இருக்கு. ஓகேவா? அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². எக்ஸாம்பிள் பால் எல்லா சைடும் கர்வ்டு தான். ஸோ அதனால எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான். ஸோ 4πr². இதே இது எனக்கு ஹெமிஸ்பியர் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ தேங்காய் உடைச்சா பாதியாக உடைச்சதுக்கு அப்புறமா இருக்கும் இல்லையா தேங்காய் மூடி? ஸோ அது நமக்கு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஹெமிஸ்பியருடைய வால்யூம் என்ன அப்படின்னா ஸ்பியருடைய வால்யூமில் பாதி. இங்கே 4/3 πr³ இங்கே ஹெமிஸ்பியர்
2/3 pi r cube. ஓகேவா? இங்க எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா 2 pi r ஸ்கொயர். இங்க இருக்கு இல்லையா? ஸோ இது மட்டும் தான். ஸோ 2 pi r ஸ்கொயர். இதே எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா இந்த சைடும் சேர்த்து வருமா? அப்போ 2 pi r ஸ்கொயர் இதுக்கு தனியா ஒரு pi r ஸ்கொயர். அப்போ எனக்கு டோட்டலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 pi r ஸ்கொயர். கிளியரா? ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் பாருங்க வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க ஸ்பியருக்கு. ரேடியஸ் 7ன்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் 7னா வால்யூம் என்ன வரும்? 4/3 22/7 ரேடியஸ் 7. ஸோ r கியூப் இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் 7. ஸோ 7 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? பாயிண்ட்ல வரும்னு மட்டும் தெரியுது. அப்போ இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடும். ஸோ பாயிண்ட்ல இல்லாமல் இங்கே வருது இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா? ஏன்னா இங்கே கேல்குலேஷன் பெருசாக போகுது. அதனால தான் இங்கே 4 pi r ஸ்கொயர்னா 4 22/7 r எனக்கு 7. ஸோ r ஸ்கொயர். ஸோ 7 7 கேன்சல். 22 into 4னா 88. 88 into 7னா 56 5. இங்கே 56 5 61. ஸோ 616. ஸோ பாயிண்ட்ல ஆன்சர் வச்சு 616 எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்பியர் சர்க்கம்ஸ்கிரைப்டு பை அ கியூப் ஆஃப் சைடு 8 சென்டிமீட்டர். ஸோ ஒரு கியூப் இருக்கு, அதனுடைய சைடு 8 சென்டிமீட்டர். ஓகேவா? 3Dல நான் வரையல, இப்போதைக்கு ஸ்கொயர் மாதிரி கியூபை வரைகிறேன். 8 சென்டிமீட்டர். இங்கே என்ன சொல்றாங்க? லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்பியர். ஸோ ஸ்பியர் இப்படிதான் நம்மளால ஸ்பியரை வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் இல்லையா? லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்பியர். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்பியர் அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய வால்யூம் தான் கேட்குறாங்க. இங்கே எனக்கு சைடு 8 சென்டிமீட்டர்னா இங்கே எனக்கு என்ன இருக்கும்? டயமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய ரேடியஸ் என்னது? 4 சென்டிமீட்டரா? எனக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4/3 pi r கியூப். r என்னது எனக்கு இங்கே 4. ஸோ 4 into 4 into 4. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. 268.1 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர் ஆஃப் டயமீட்டர் 7 சென்டிமீட்டர். ஸோ ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 2 pi r ஸ்கொயர்னு பார்த்தோமா? ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஹெமிஸ்பியர். ஓகே. ஸோ இதனுடைய வால்யூம் என்ன அப்படின்னா 2/3 pi r கியூப். ஓகே. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2 pi r ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 3 pi r ஸ்கொயர். கிளியரா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டயமீட்டர் 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ r என்னது எனக்கு? 7/2வா? ஸோ ட்வைஸ் ஆஃப் 22/7. r எனக்கு 7/2. ஸோ 7/2 into 7/2. ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 2 கேன்சல். ஸோ இப்போ இந்த 2வையும் இந்த 22வையும் கேன்சல் பண்ணால் 11. 11 into 7 எனக்கு 77. என்ன யூனிட்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ ஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4 pi r ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் எனக்கு 4 pi r ஸ்கொயர் தான். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. A pit 7.5 meter long, 6 meter wide and 1.5 meter deep is dug in a field. Find the volume of soil removed in cubic meters. எவ்வளோ soil remove பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் soil removed in cubic meters. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க? லென்த் எனக்கு 7.5 மீட்டர், பிரெத் 6 மீட்டர், அடுத்து ஹைட் அல்லது டெப்த் வந்து எனக்கு 1.5 மீட்டர். ஸோ உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக எழுதிக்கோங்க. ஸோ 15/2 7.5ன்னு வருமா? ஸோ 15/2 6 1.5னா 3/2. ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஸோ இதுக்கு மேலே 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3 3s are 9. 15 into 9 என்னது? 45 4. ஸோ 135/2. 135/2னா 6ல் 12 ரிமைனிங் 1. ஸோ 67.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The whole surface area of a rectangular block is 8788 square centimeter. ஸோ ரெக்டாங்குலர் பிளாக் இருக்கு, அதனுடைய சர்ஃபேஸ் ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா
அதாவது சர்ஃபேஸ் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க 8788 centimeter square. If length, breadth and height are in the ratio 4:3:2, find the length அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ length என்னது 4x, breadth 3x, height என்னது 2x. ஓகே, நமக்கு ஃபைண்ட் லென்த்ன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. லென்த் என்னது எனக்கு இங்கே 4x. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 4x என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எனக்கு ரெக்டாங்குலர் பேக்கோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நான் இங்கே ஹைட்டோட இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எதனோட இன்க்ளூட் பண்ணணும்? கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட மேட்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? ட்வைஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச்சா. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் எனக்கு அந்த ரெக்டாங்குலர் பிளாக்கோட ஹோல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8788. ஓகே, எனக்கு எல் 4x, எல் இன்ட்டு பினா 4x இன்ட்டு 3xா. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்? 12x ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச்னா 3x இன்ட்டு 2x, ஸோ 6x ஸ்கொயர். எல் இன்ட்டு ஹெச்னா 4x இன்ட்டு 2x, ஸோ 8x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? காமனாக 2x ஸ்கொயரோட வெளில எடுத்துடலாமா? அப்போது ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 12, 6, 8. 8, 6 என்னது? 14, 14, 12, 26, which is equal to 8788. இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வரும்? 4, 3ல 6, ரிமைனிங் 1, 9, 4. ஓகேவா, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 13, இங்கே 2, 1, 9, 7. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 2197 by 13. ஸோ 13 டேபிளே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் 1ல் 13, ரிமைனிங் 8, 89. ஸோ 13ல் 6னா 8, 1, 78 அப்படின்னு வருமா? ஸோ 6ல் 78, ரிமைனிங் 11, 117. ஸோ 13, 9னா 27, 2, ஸோ 117. ஸோ 169. எக்ஸ் ஸ்கொயர் 169 அப்படின்னா எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ இது? 169, 13ஓட ஸ்கொயர் வேல்யூவா? ஸோ எந்த ஆப்ஷனில் 13 இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி. கிளியரா? எனக்கு எக்ஸ் 13, ஆனால் இங்கே எனக்கு கேட்டது லென்த் இல்லையா? ஸோ 4 இன்ட்டு 13. ஸோ 4 இன்ட்டு 13னா ஆன்சர் 52ன்னு வரும். ஸோ அவசரப்பட்டு ஆன்சர் டிக் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி தப்ப எக்ஸாம் ஹாலில் ரிப்பீட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இன்னொரு டைம் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 3 மெட்டல் கியூப்ஸ் வித் எட்ஜஸ் 6 cm, 8 cm and 10 cm ரெஸ்பெக்டிவ்லி ஆர் மெல்டட் டுகெதர் அண்ட் ஃபார்ம்ட் இன்டு எ சிங்கிள் கியூப். ஃபைண்ட் த சைட் ஆஃப் அ ரிசல்ட்டிங் கியூப். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3 சின்ன சின்ன கியூப்ஸ் இருக்குது. ஸோ அதை மெல்ட் பண்ணி ஒரு பெரிய கியூபாக மாற்றுறாங்க. ஓகேவா, இந்த பெரிய கியூபுடைய சைடு என்னன்னு தான் கேட்குறாங்க. 3 சின்ன கியூபுடைய சைடு என்னது? 6, 8, 10. ஓகேவா, இந்த 3 கியூபையும் எனக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய கியூபாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே 3D ஷேப்பை பொறுத்தவரை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த 3 மெட்டல் கியூப்ஸோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு திஸ் வால்யூம். ஓகேவா, இதே இது எனக்கு 3D அப்படின்னா நான் எந்தெந்த ஷேப்பை சொல்கிறேன்னா ஹைட் இன்க்ளூட் பண்ணது எல்லாமே 3D. கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர், கோனு, ஸ்பியரு எல்லாமே 3D ஷேப். இப்போ 2D ஷேப்பில் என்னெல்லாம் வரும்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், இது எல்லாமே எனக்கு 2D ஷேப்பில் வரும். கிளியரா? இப்போ எனக்கு அந்த 2D ஷேப்பில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு என்னது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஒரு சில கான்செப்டில். ஒரு சில கான்செப்டில் பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு கான்செப்ட்லேயும் ஒன்று சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இங்கே எனக்கு 3D ஷேப்பில் கியூபில் 3 கியூபை மெல்ட் பண்ணி பெரிய கியூப் ஆக்குறாங்க. அப்போது இந்த 3தோட வால்யூமும் சேர்த்து ஒரே வால்யூமாக இங்கே மாறப்போகுதா? ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். இப்போ எனக்கு 3தோட வால்யூம்னா இங்கே 6 கியூபு, இங்கே 8 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். இந்த ரிசல்ட்டிங் கியூபுடைய சைடு தான் கேட்குறாங்க. 6 கியூப்னா என்னது? 216. 8 கியூப் 512, 10 கியூப் 1000. அப்போ இங்கே ஏ கியூப் என்ன வரும்? 8, 27, இங்கே ஒரு 1000, 1728 தான் வரும். இது 1728 எதோட கியூப் வேல்யூ? 12ஓடைய கியூப் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The volume of a right circular cone is 100 pi centimeter cube. So volume of a right circular cone is 100 pi and its height is 12 centimeter. Find its curved surface area. Curved surface area formula என்னது? Pi r L.
ஸோ பை 22/7 ஆர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அது நான் இங்க இருந்தா கண்டுபிடிக்கணும். வால்யூம் என்னது? 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? ஸோ பை கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இங்க ஹெச் எனக்கு 12ன்னு தெரியும். ஸோ 100 ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 12 இன்ட்டு ஒரு 12 தான். ஏன்னா இங்க ஒரு ஹெச் தான். ஸோ ஒரு 12. இதை கேன்சல் பண்ணா 4. 4 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 25. ஸோ என்னுடைய ஆர் எனக்கு 5 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பை 5 எல் என்னன்னு தெரியணும்னா என்னது? எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரா? ஆர் ஸ்கொயர் 25, ஹெச் ஸ்கொயர் 12 ஸ்கொயர்னா 144. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 அப்படின்னு வரும். ஸோ எல் எனக்கு 13 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ சால்வ் பண்ணா என்ன வருது? இங்கே பை அப்படியே வச்சிருக்காங்க ஆப்ஷன்ல. ஸோ அது கை வைக்க வேணாம். அப்போ இங்க என்ன வரும்? 3 5 ஆர் 15, 165 பை. ஓகேவா? 65 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்க ஏரியா இல்லையா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். 65 பை எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The diameters of two cones are equal if their slant height are been in the ratio 5:7. Find the ratio of their curved surface area. ரெண்டு கோன் இருக்கு. ஸோ கோன் 1 கோன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அதனுடைய diameters equal. ஸோ d1 equal to d2. ஸோ d1 d2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு இங்க என்னது? r1 r1ன்னு இருக்குமா? ரேடியஸும் ஈக்குவலா இருக்குமா? ஹைட் என்னது எனக்கு? their slant height will be in the ratio 5:7. அப்போ slant height 5, இங்க 7. Find the ratio of their curved surface area. Curved surface area formula என்னது? கோனுக்கு பை ஆர் எல். ஓகேவா? பை எனக்கு ரெண்டுத்துலையுமே எனக்கு காமனாக தான் இருக்க போகுது. ஸோ பை கேன்சல். இங்கே எனக்கு ஆரும் சேம் தான். ஸோ ஆர் கேன்சல். இப்போ எல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ எனக்கு என்னது? எல்லுடைய ரேஷியோ என்னவோ அந்த ரேஷியோ தான் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோவுமா? ஓகேவா? ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டோட ரேஷியோ 5:7. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸோட ரேஷியோவும் சேம் 5:7. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. Curved surface area of a cone is 2376. So curved surface area formula என்னது? pi RL. இதுதான் எனக்கு 2376. And its slant height is 18 cm. So slant height 18 cm. Find the diameter. Diameter D என்ன? அதுதான் நம்மளுடைய question. எனக்கு இங்க curved surface area pi தெரியும், L தெரியும். இங்க இருந்து R கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா D ல கொண்டு வந்துடலாமா? So 2376 curved surface area. pi R தான் எனக்கு தெரியாது. L எனக்கு 18. ஓகே, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? இங்க இல்ல 22 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணலாம். 1ல 22 ரிமைனிங் 1. ஸோ 176னா 0, 22 into 8னா 16, 1896 தான் வருது. ஸோ எனக்கு 176ன்னு வேணும். ஸோ 22 into 9 அப்படின்னா 9 2s are 18, 1 இங்க 9 2s are 18, 1 9 198. ஸோ 16 1 இங்கே தான் 176, சாரி இங்கே தான் 176. ஸோ 108 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம திரும்ப என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 54, இங்கே 9. திரும்ப 3 டேபிளில் இல்லை 9 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் இங்கே நமக்கு என்ன வரும்? 9 6 ஆர் 54. அப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கே 6ன்னு இருக்கு, இங்கே 7ன்னு இருக்கு. ஸோ 6 into 7 42 சென்டிமீட்டர். எனக்கு இப்போ ஆர் தான் வந்து 42 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. டயமீட்டர் வேணும்னா என்னது? இது என்னுடைய டயமீட்டரா இருக்கும், சர்க்கிளுடைய டயமீட்டரா இருக்கும், இல்லை எதனுடைய டயமீட்டரா இருக்கும். ரேடியஸ் வேணும்னா இதுதான். அப்போ என்னுடைய டயமீட்டர் ஈக்குவல் டு என்னது? 2r. ஸோ அப்போ ட்வைஸ் ஆஃப் 42. அப்போ என்னுடைய டயமீட்டர் என்னது? 84 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ ஆஃப் ரேடியே ஆஃப் அ சிலிண்டர் டு தட் ஆஃப் அ கோன் இஸ் 1:2. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு, ஒரு கோன் இருக்கு, அதனுடைய ரேடியஸ் ஓகேவா? இது R1, இது R2ன்னு வச்சுக்கணும். அதனுடைய ரேடியஸ் தான் 1:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R1 ஈக்குவல் டு 1R, R2 என்னது? 2R அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இங்கே எனக்கு காமனாக ஏதோ ஒரு எக்ஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். அந்த எக்ஸ் தான் இங்கே நான் RRன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இஃப் தேர் ஹைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது இந்த ஹைட் ஈக்குவல், H1 ஈக்குவல் டு H, இங்கேயும் எனக்கு H2 ஈக்குவல் டு H, ஹைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் எனக்கு சிலிண்டருடைய வால்யூம் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கோனுடையது 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எனக்கு பை காமன், ஸோ கேன்சல் ஆகிடும்.
R எனக்கு இங்க என்னது 1R so R H எனக்கு H so இங்க 1/3 R என்னது எனக்கு இங்க 2R so 2R into 2R into H இங்கேயும் R ஏன்னா 2R RR so இந்த RR எனக்கு கேன்சல் ஆயிடும் இந்த RR எனக்கு கேன்சல் ஆயிடும் அப்போ இங்க என்ன இருக்கும் 4/3 இருக்குமா இங்க H Hம் எனக்கு கேன்சல் ஆயிடும் so இங்க 1:2 இங்க என்னது 4/3 இருக்கும் so 1:4/3 இருக்கும் LCM எடுத்தா எனக்கு ரேஷியோ என்ன வந்துரும் 3:4 அப்படின்னு கிடைச்சிருமா so இதுதான் நமக்கு ரேஷியோ ஆஃப் their volumes 3:4 so இந்த क्वेश्चन கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் C next question பாருங்க a silver wire when bent in a form of square encloses an area of 484 cm square now if the same wire is bent to form a circle then the area enclosed by it would be அதாவது ஒரு சில்வர் வயர் இருக்கு வயர் இப்படி தானே இருக்கும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்ட் பண்ணி ஸ்கொயரா ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா encloses an area of 484 இந்த ஸ்கொயர் உடைய ஏரியா தான் 484 now if the same wire is bent in a form of circle இதே same wire இப்போ என்ன பண்றாங்கன்னா circle bend பண்றாங்க area of enclosed by it would be இப்போ இந்த area of circle என்னது அப்படின்றது தான் நம்மளுடைய question ஓகேவா சோ இப்போ எனக்கு இந்த wire உடைய length இருக்கு இந்த wire தான் என்ன பண்றாங்க அப்படின்னா bend பண்ணி எனக்கு இங்க ஸ்கொயர் ஆக்கி இருக்காங்க இல்லையா அப்போ இந்த wire உடைய length is equal to என்னது எனக்கு இந்த பெரிமீட்டரா ஓகேவா இந்த வயரோட லென்த் ஈக்குவல் டு எனக்கு இந்த பெரிமீட்டர் ஓகே இங்க எனக்கு ஏரியா 484 ன்னு தெரியும் சோ ஸ்கொயரோட ஏரியானா என்னது a ஸ்கொயரா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 484 20 ஸ்கொயர்னா எனக்கு 400 ன்னு வரும் அப்ப இது என்னது என்னுடைய 21 ஸ்கொயர் சோ செக் பண்றதுனா பண்ணிக்கோங்க 2 ஸ்கொயர் 04 1 ஸ்கொயர் 01 2 into 2 4 so 04 so 441 தான் வருது இல்லையா 21 ஸ்கொயர் அப்போ 22 ஸ்கொயர் செக் பண்ணுங்க 04 இங்க 04 2 2s are 4 4 2s are 8 so 484 ன்றது எனக்கு 22 ஸ்கொயர் அப்ப எனக்கு இங்க சைடு என்னது 22 இங்க இந்த வயரோட லெந்த் தான் எனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்ட் பண்ணி இங்க ஆக்கியிருக்காங்க அப்போ இதனுடைய பெரிமீட்டரும் இதனுடைய லென்த்தும் சேம் ஓகேவா சோ இதனுடைய பெரிமீட்டர் என்னது 4a எனக்கு இங்கேயே இங்கேயே இங்கேயும் a இங்கேயே சோ 4a அப்போ 4 into 22 என்னுடைய பெரிமீட்டர் என்னது 88 அப்போ இந்த 88ன்றது தான் எனக்கு இங்க லென்த் ஓகேவா சோ பெரிமீட்டரோட யூனிட் மீட்டர் தான் இங்க லென்த்தும் எனக்கு 88 மீட்டர் இப்போ இந்த லென்த் என்ன பண்றாங்கன்னா எனக்கு பெண்ட் பண்ணி சர்க்கிள் ஆக்குறாங்க ஓகேவா அப்போ எனக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸும் இந்த லென்த்தும் சேமா சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr அதுதான் எனக்கு இந்த 88 ஓகே எனக்கு இந்த r என்னன்னு தெரியாது சோ இங்க r என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இங்க எனக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னன்றதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா சோ 2 into 22/7 r equal to 88 so 22 into 2 44 so 44 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 அப்போ r எனக்கு என்ன கிடைச்சிரும் 14 அப்படினு கிடைச்சிருமா கிளியரா அப்போ இங்க சர்க்கிளோட ஏரியா என்னது பை r ஸ்கொயர் சோ r 14 அப்படினா இங்க என்ன வரும் 22/7 into 14 into 14 so 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 இங்க 22 into 2 44 so 44 into 14 44 into 10 எனக்கு 414 வந்துரும் 44 into 4 என்ன வரும் 16 1 176 so 176 அப்போ இங்க 6 11 1 4 5 6 so 616 தான் நம்மளுடைய ஆன்சர் எந்த யூனிட்ல எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி 616 கிளியரா சோ கான்செப்ட் தான் முக்கியம் என்ன அப்படின்னா இங்க வயரை பெண்ட் பண்ணி ஸ்கொயர் ஆக்கியிருக்காங்க அப்போ இந்த பெரிமீட்டரும் இந்த லென்த்தும் சேம் இங்க எனக்கு சர்க்கிளை திரும்ப பெண்ட் பண்றாங்க அப்போ இந்த வயரோடைய லென்த்தும் இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸும் சேம் கிளியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பைசைக்கிள் வீல் மேக்ஸ் 5000 ரெவல்யூஷன்ஸ் இன் மூவிங் 11 கிலோமீட்டர் வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த வீல் அப்படின்னு கேட்குறாங்க சரியா இப்போ எனக்கு வீல் எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஓகேவா சோ இந்த வீலுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது எனக்கு 2πr ஓகேவா சோ வீலுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் இங்க எனக்கு டிராவல் பண்றப்போ இந்த 2πr டிஸ்டன்ஸ் தான் இங்க எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது எனக்கு ஒரு ரெவல்யூஷன் முடியறப்போ 2πr டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் சோ இது 2πr
அடுத்த ரெவல்யூஷன் எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் 2πr. ஓகேவா? ஸோ எனக்கு n ரெவல்யூஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னா 2πrn அதுதான் என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் இங்கே 11 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது 11 கிலோமீட்டர். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த வீல்? ஸோ இங்கே ரேடியஸ் ஆஃப் வீல் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் 5000 கொடுத்துட்டாங்க, டோட்டல் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் த வீல் கேட்குறாங்க. சரியா? ஸோ 2 இன்ட்டு பை என்னது 22/7, ரேடியஸ் ஆஃப் த வீல் தான் கொஷினில் கேட்குறாங்க. n என்னது 5000 ஈக்குவல் டு 11 கிலோமீட்டர். இங்கே நான் 11 கிலோமீட்டர்னு போட்டால் ஆறும் எனக்கு கிலோமீட்டரில் கிடைக்குமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்றிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரா? ஸோ 11,000. ஸோ 11,000னா இங்கே 30 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2. ஸோ 2 2s are 4, 4 5s are 20யா? ஸோ r இன்ட்டு 20, இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ 20/7 ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ இங்கே r என்னது 7/20ன்னு வருமா? என்ன யூனிட்டில் இருக்குது? இங்கே நமக்கு மீட்டரில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்கா? ஸோ சென்டிமீட்டரில் மாற்றினா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 700/20ன்னு வரும். இங்கே 0 கேன்சல், இங்கே கேன்சல் பண்ணால் 35. ஸோ ரேடியஸ் ஆஃப் த வீல் என்னது 35 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 1:4. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் their வால்யூம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன ரேஷியோ 1:4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது நமக்கு 4πr². ஓகேவா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் their வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூமோடைய ஃபார்முலா என்னது 4/3πr³. அப்போ நமக்கு இந்த ரேஷியோ டோட்டலாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். இந்த ஆரை பேஸ் பண்ணி இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி இந்த ஆரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவில் நமக்கு r² பேஸ் பண்ணி இருக்கு. அதனுடைய ரேஷியோ 1:4. வால்யூம்ல நமக்கு r³ பேஸ் பண்ணி இருக்கு. இதனுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு r ரேஷியோ என்னன்னு தெரிஞ்ச r³ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கேருந்து எனக்கு r ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சா என்ன வரும்? √1 is to √4ன்னு வரும். அப்போ 1:2 தான் எனக்கு r ரேஷியோ. இப்போ எனக்கு r³ ரேஷியோ என்ன பண்ணுவேன்? 1³ is to 2³ பண்ணால் போதுமா? ஸோ 1:8 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு வால்யூமோடைய ரேஷியோ 1:8. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேடியை ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 1:2. ஸோ ஸ்பியருடைய ரேடியஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் their சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ இப்போ தான் பார்த்தோம். சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? r² பேஸ் பண்ணி. இங்கே r-உடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ r² ரேஷியோ என்னது 1² is to 2². ஸோ 1:4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the number of bricks each measuring 25 cm, 12.5 cm, 7.5 cm required to construct a wall 12 meter long, 5 meter height and 0.25 meter thick, while the sand and cement mixture occupies 5% of the total volume of the wall. இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. அந்த வாலோடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பிரிக்கோடைய டைமென்ஷன்ஸும் கொடுத்துட்டு நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாலோடைய வால்யூம் கண்டுபிடிப்போமா? ஓகேவா? டைமென்ஷன்ஸ் வச்சு. ஸோ வாலோடைய டைமென்ஷன் என்னது 12, 5, அடுத்து 0.5, 0.25. 0.25னா 1/4ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இதை கேன்சல் பண்ணா 3. ஸோ 3 5s are 15 m³. இதுதான் எனக்கு வாலுடைய வால்யூம். கிளியரா? இதுல எனக்கு என்ன வந்துருச்சு? சிமெண்ட் சாண்டோடைய மிக்சர் 5% ஆக்குபை பண்ணிடுது அப்படின்றாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 95%க்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிக் வச்சு கட்ட போறேன். ஓகே? அப்போ இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் வாலுக்கும் எனக்கு பிரிக் தேவைப்பட போறது இல்லை. 95% ஆஃப் திஸ்ஸுக்கு தான் எனக்கு வந்து பிரிக் தேவைப்பட போகுது. ஸோ 95% ஆஃப் வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ 95/100 into 15. ஓகேவா? ஸோ இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3, இங்கே 20. திரும்ப இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 4, இங்கே
1ல 5 9 ஓகேவா ஸோ 19 into 3 7 to 57/4 அப்படின்னு வருமா ஸோ 57/4னா 1ல 4 மிச்சம் 1 4ல 16 ஸோ ரிமைனிங் 1 0ன்னு வரும் ஸோ 25 14.25 மீட்டர் கியூபுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிக்கை வச்சு கட்ட போறேன் கிளியரா இப்போ பிரிக்கோடைய வால்யூம் என்னன்னு பாருங்க 25 சென்டிமீட்டர் பிரிக்கோடைய வால்யூம் 25 12.5 எப்படி எழுதலாம் 25/2ன்னு எழுதலாமா 7.5 எப்படி எழுதலாம் 15/2ன்னு எழுதிக்கலாம் ஸோ பண்ணா இங்க எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க ஸோ 25 ஸோ இதுவுமே எனக்கு 2ல கேன்சல் ஆகாது ஸோ இங்க எனக்கு வால்யூம் வரும் இல்லையா ஒரு வால்யூம் வரும் என்ன வால்யூம் மீட்டர் கியூப்ல வரும் இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வால் சாரி சென்டிமீட்டர் கியூப்ல வரும் இங்க வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக் அப்படின்னு போடணும் ஓகே எனக்கு வால்யூம் ஆஃப் வால் என்னது 14.25 ஸோ வால்யூம் ஆஃப் பிரிக் என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டும் ஒரே யூனிட்ல போடணும் இங்க மீட்டர் கியூப்ல இருக்கா அப்ப நான் இங்கேயும் மீட்டர் கியூப்ல போடணும் ஓகேவா ஸோ 25 சென்டிமீட்டர் மீட்டர்ல போட்டா என்ன வரும்னு சொல்லுங்க டிவைடட் பை 100 அப்போ 0.25 அப்படின்னு வரும் இங்க டிவைடட் பை 100னா 0.125 அப்படின்னு வரும் இங்க 7.5 டிவைடட் பை 100னா 0.075 அப்படின்னு வரும் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் வால்யூம் மீட்டர் கியூப்ல கிடைக்கும் ஸோ ஒன்று இங்கே நம்ம மீட்டர் கியூபா மாற்றலாம் அப்படி இல்லைன்னா இதை அப்படியே சென்டிமீட்டரா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம சென்டிமீட்டரா மாற்றிட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸோ கான்செப்ட் இதுதான் ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் 60/80 வரும் ஸோ சால்வ் பண்ணி செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் போலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க 7 equal cubes each of side 5 meter are joined end to end. Find the surface area of the resulting cube. So 7 cubes இருக்கு. So cube நமக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா? So 7 cubes அந்த cube உடைய side என்னன்னு சொல்லியிருக்காங்க 5 centimeter அப்படின்னு சொல்றாங்க. Are joined end to end அப்படின்றாங்க. ஸோ இந்த எண்ட்லயே எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த கியூபை ஜாயின் பண்றாங்க இந்த எண்ட்ல என்ன பண்றாங்கன்னா அடுத்த கியூபை ஜாயின் பண்றாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டே போறாங்க ஓகேவா ஜாயின் பண்ணிட்டே கடைசியில் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது கியூபாய்டு ஃபார்ம் ஆகுது இதை மாதிரி எனக்கு எத்தனை கியூப் ஜாயின் பண்றாங்க 7 கியூப் அப்படி ஜாயின் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த லென்த் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் 7 இன்ட்டு இந்த 5 5 5 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ 7 இன்ட்டு 5 equal to இதுதான் என்னுடைய லென்த் ஸோ 7 5s are 35 சென்டிமீட்டர் எனக்கு இந்த பிரெத் என்ன ஆகும் பிரெத் சேஞ்ச் ஆகாது பிரெத் என்னது கியூப்ல எனக்கு இங்க 5னா ஹைட்டும் 5 தான் ஸோ எனக்கு பிரெத் 5 தான் இருக்கும் கியூபாய்டில் வர்றப்போ எனக்கு ஹைட்டும் அதே 5 தான் இருக்கும் லென்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஏன்னா இவங்க ஜாயிண்ட் எண்ட் டு எண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஏரியா ஆஃப் ரிசல்ட்டிங் கியூபாய்ட்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா எல் எனக்கு 35 பி 5 ஹெச் என்னது 5 ஓகே ஸோ 35 இன்ட்டு 5னா 5 5s are 25 2 இங்கே 15 ஸோ 70 175 இன்ட்டு 5 இங்கே திரும்ப 5 5 25 2 இங்கே 37 3 ஸோ 8 75 அப்படின்னு வரும் இது வந்து நம்மளுடைய வால்யூம் வரும் 875 மீட்டர் கியூப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது ட்வைஸ் ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் ஸோ எல் இன்ட்டு பினா 35 இன்ட்டு 5 என்னது 175 பி இன்ட்டு ஹெச்னா 5 இன்ட்டு 5 ஸோ 25 எல் இன்ட்டு ஹெச்னா 35 இன்ட்டு 5 திரும்ப எனக்கு 175 ஓகே இது ரெண்டையும் சேர்த்தா 200 இது 375 ஸோ 375 இன்ட்டு 2னா இங்கே 300 இன்ட்டு 2 600 75 இன்ட்டு 2 115 வரும் ஸோ 750 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிளியரா நெக்ஸ்ட் கொஷின் போலாமா நெக்ஸ்ட் பாருங்க 2 cones have their heights in the ratio 1:2 ஸோ கோன்ஸ் இருக்கு ஸோ அதனுடைய ஹைட் ரேஷியோ h1 1:2 ஸோ இங்கே h1 h2 என்னது 2h and the diameters of their bases are in the ratio 2:1 diameter of their bases என்னது 2d இங்க என்னது வரும் d ஓகேவா ஏன்னா இது 2 twice இது 1 அதனால இங்க 2d இங்க d find the ratio of their volume அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு diameter இங்க 2:1 அப்படின்னா என்னோட ரேடியஸும் என்ன ரேஷியோ 2:1 தான் இருக்கும் ஓகேவா ஸோ ரேடியஸும் 2:1 தான் இருக்கும் இப்போ எனக்கு ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க
கோனுடைய வால்யூம் என்னது 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எனக்கு 1/3 ஆஃப் பை எனக்கு கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வால்யூம் ரேஷியோ மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் இதில் ஆர் ஸ்கொயர் என்னது 2r. ஸோ 2r இன்ட்டு 2r. ஹெச் என்னது எனக்கு ஹெச் தான். ஸோ இன்ட்டு ஹெச். செகண்ட் கோனில் என்னது எனக்கு ஆர் ரேஷியோ, இங்கே ஆர் தான். ஸோ ஆர் இன்ட்டு ஆர். ஹெச் என்னது 2h. ஸோ 2h. இங்கே ஆர்ஆர் கேன்சல், இங்கே ஆர்ஆர் கேன்சல், இந்த ஹெச் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிட்டா இங்கே 2ன்னு இருக்கும். ஸோ 2:1 தான் எனக்கு ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. So last question. A cuboid of diameter 24 cm, 9 cm, 8 cm is melted and smaller cubes of side 3 cm is formed. Find how many such cubes can be formed. So இதுக்கு முன்னாடி சம்ல என்ன பார்த்தோம், சின்ன சின்ன கியூப்ஸை கம்பைன் பண்ணி கியூபாய்டாக ஃபார்ம் பண்ணும். இங்கே கியூபாய்டில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கியூப் பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கியூபாய்டுடைய வால்யூமும் ஃபார்ம் ஆன கியூபுடைய வால்யூமும் சேமாக இருக்குமா? ஸோ n இன்ட்டு கியூபுடைய வால்யூம். இங்கே வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இதுதானே நமக்கு ஈக்குவலாக சேமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னது 24 இன்ட்டு 9 இன்ட்டு 8. இங்கே நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கியூப்ஸ்ன்னு தான் கொஸ்டின். ஸோ n இன்ட்டு கியூபுடைய சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். ஸோ 3 கியூப் தான் இங்கே போடுவோம் இல்லையா? ஸோ 3 3 9 இங்கே கேன்சல் ஆகிடும். இன்னொரு 3 இருக்குது. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 8. எனக்கு என்ன வந்துடும் 8 இன்ட்டு 8 64 நம்பர்ஸ். ஸோ 64 நம்பர் ஆஃப் கியூப்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துட்டோம். எல்லாத்தோடைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ப்ளஸ் அதில் இருந்த கான்செப்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு மோஸ்ட்லி மென்சுரேஷனில் இவ்வளோ தான் வந்து கொஷின் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.